சினிமா மனித வாழ்வுடன் பிரிக்க முடியாத ஒரு கலை. ஒரு சினிமாவை பார்த்துவிட்டு வெளியே வரும் எந்த ரசிகனும் உடனடியாக சொல்ல ஆரம்பிப்பது திரைக்கதையில் என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றியாகத்தான் இருக்கும். ஆனால் தியேட்டருக்குள் போவதற்கு முன்னும் சரி, தியேட்டருக்குள்ளும் சரி, ஒவ்வொரு நொடியும் கதாநாயகனின் ஸ்கிரீன் பிரசன்ஸ், டயலாக் டெலிவரி, ஆட்டம் பாட்டம் என ஹீரோக்களின் அத்தனையையும் கொண்டாடி தீர்க்கிறார்கள். ஹீரோ கோபப்பட்டாலும், சிரித்தாலும், அழுதாலும், தங்களுக்கு பிடித்த கதாநாயகர்களின் ஒவ்வொரு இமோஷன்ஸ், அசைவுகள் என தங்களில் ஒருவனாகவே ஹீரோக்களை ரசிகர்கள் எண்ணுவதால் தான் இன்று பலர் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். தங்களில் ஒருவன், தங்களுக்காக ஒருவன் என சினிமாவில் அவர்களை கொண்டாடுவதை தாண்டி அரசியலுக்குள்ளும் அவர்களை வரவேற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்தும் அழகு பார்க்கிறார்கள். அப்படி ரசிகர்களால் கருப்பு எம்ஜிஆராக, கேப்டனாக, அண்ணனாக கொண்டாடப்பட்ட தலைவர்தான் விஜயகாந்த். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர்சாமி, ஆண்டாள் தம்பதியினருக்கு பிறந்த விஜயராஜிற்கு சின்ன வயதிலிருந்தே படிப்பின் மீது பெரிய ஆர்வமெல்லாம் இல்லை. பல பள்ளிகளில் மாற்றியும் வராத படிப்பை வா வா வான்னு சொன்னா எப்படி வரும் என்று கூறி தன்னால் முடிந்தவரை 10ஆம் வகுப்பை வெற்றிகரமாக முடித்தார். படிப்புதான் வரல, வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஜயராஜிற்கு கீரைத்தூயில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி மில்லை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதிலும் விஜயராஜால் பெரிய ஈடுபாடு காட்ட முடியாமல் இருந்த நிலையில் சினிமா பார்ப்பதை மட்டும் வழக்கமாகவே அவர் வைத்திருந்தார். குறிப்பாக எம்ஜிஆர் படங்களை பார்த்து சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் நடித்து காட்டுவதில் விஜயராஜுக்கு அலாதி பிரியம். 1978ஆம் ஆண்டு நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த நடிப்பு ஆசையிலும் மதுரையில் இருந்த ராசி ஸ்டுடியோஸில் போட்டோ ஷூட் நடத்தி அந்த புகைப்படத்துடன் சென்னைக்கு பஸ் ஏறினார் விஜயராஜ். சென்னைக்கு வந்தவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கிடைக்கவில்லை. மாறாக அவமானங்கள், புறக்கணிப்புகள் என சந்தித்தார். 1978 வெளியான ரஜினிகாந்தின் என் கேள்விக்கு என்ன பதில் படத்தில் ரஜினியின் இளைய சகோதரராக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதில் அட்வான்ஸாக 100 ரூபாய் வாங்கியிருந்த விஜயராஜின் நடிப்பு இயக்குனர் பி. மாதவனுக்கு பிடிக்காததால் அப்படத்தில் இருந்தவர் வெளியேற்றப்பட்டார். தொடர்ந்து பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பு வந்தும் அவரது நிறத்தால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டார். இறுதியாக 1979ஆம் ஆண்டு இணைக்கும் இளமை படத்தில் விஜயகாந்த் என்ற திரைப்பெயருடன் அறிமுகமானார் விஜயராஜ். இப்படம் வணிக ரீதியாக தோல்வியை தழுவியது. தொடர்ந்து அடுத்தடுத்த வெளியான அகல்விளக்கு, நீரோட்டம், சாமந்திப்பூ ஆகிய படங்களும் பெரிய அளவில் ஓடவில்லை. ஆனால் தூரத்து இடைமுழக்கம் திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு சினிமா விமர்சகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டதோடு விஜயகாந்த் என்ற சிறந்த நடிகனுக்கு முதன்முறையாக மிக பெரும் அங்கீகாரம் கிடைத்தது. அடுத்த சில ஆண்டுகள் போராட்ட குணமுடைய இளைஞராக நடித்த விஜயகாந்தை கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றியது S.A. சந்திரசேகரின் சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம். தொடர்ந்து வெளியான படங்கள் அனைத்தும் ஹிட் அடித்ததோடு இவருக்கென்று விஜயகாந்த் தென்னிந்திய ரசிகர் மன்றமும் உருவாக்கப்பட்டது. இது 1980 அகில இந்திய தலைமை ரசிகர் மன்றம் என பெயர் மாறி பின்னர் 1982 தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என்று பெயரும் மாற்றப்பட்டது. நடிப்பை தாண்டி எம்ஜிஆரின் குணம், ரஜினியின் மேனரிசம் என இரண்டும் கலந்த கலவையாக விஜயகாந்த் இருந்ததால் கருப்பு எம்ஜிஆர் என்ற ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரியாக நடித்திருப்பார் விஜயகாந்த். இப்படம் மாபெரும் ஹிட் அடித்த நிலையில் இந்த படத்திலிருந்து விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற பெயர் அவரது ரசிகர்களால் அடைமொழியாகவே கொடுக்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில் கேப்டன் விஜயகாந்த் என்று டைட்டில் கார்டு போடும் அளவுக்கும் கொண்டாடப்பட்டது. கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல் நடித்தவர் 1984ஆம் ஆண்டில் ஒரே வருடத்தில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனையை படைத்தார். ஒரு பக்கம் கதாநாயகன், மறுபக்கம் மக்களின் நாயகனாகவும் போராட்டக் களத்தில் களமிறங்கினார் கேப்டன் விஜயகாந்த். 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார்.
தொடர்ந்து ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்தும் வந்த விஜயகாந்த் ஈழத் தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என கூறி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தையே தவிர்த்தார். இது மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றதோடு அடுத்த ஆண்டிலிருந்து விஜயகாந்தின் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் திட்டம் தொடங்கியது. ஒரு பக்கம் சினிமா, மறுபக்கம் பொதுக்களம் என மாறி மாறி களமாடிய விஜயகாந்த் 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தலைவராக இருந்த காலம்தான் நடிகர் சங்கத்தின் பொன்னான காலம் எனலாம். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலமாக அடைத்தார். நம்ம ஆட்களுக்கு நாம உதவி செய்யாம வேறு யார் செய்வாங்க என்று விஜயகாந்த் கூறுவது வழக்கம். அதே போலத்தான் தமிழ் சினிமாவில் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் விஜயகாந்த். நடிகராக சினிமா துறைக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்து வந்த கேப்டன் விஜயகாந்த் 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தி 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட வைத்தார். இந்த தேர்தலில் பலர் வெற்றியடைந்த நிலையில் 2002ஆம் ஆண்டு முதல் தன் படங்களில் அரசியல் குறித்த வசனங்கள் பேசி அரசியலில் நுழைவதற்கான அச்சாரத்தை போட்டார் இவர். விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அரசியல் அடியெடுத்து வைக்க சரியான காரணத்துக்காகவும் காத்துக் கொண்டிருந்த விஜயகாந்திற்கு லட்டு போல் வந்தது பாமகவுடனான மோதல். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் கலந்து கொள்ள விஜயகாந்த் வருகை தர இருந்த நிலையில் அவருக்காக கட்டப்பட்ட மன்ற கொடிக்கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்பட்டது. இதனால் ராமதாஸையும் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸையும் விஜயகாந்த் விமர்சிக்க, பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க ராமதாஸ் வெர்சஸ் விஜயகாந்த் மோதல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து ராமதாஸால் விஜயகாந்திற்கு சிக்கல் எழ சிவந்த கண்களோடு வெகுண்டெழுந்த விஜயகாந்த் அரசியலுக்குள் நுழைய முடிவெடுத்தார். திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டத் தொடங்கிய அவருக்கு பெரும் நெருக்கடியாக வந்தது மண்டபம் இடிப்பு விவகாரம். கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து நோட்டீஸ் பறந்தது. இந்த நிலையில்தான் போராடடா ஒரு வாழேந்தடா, வேங்கைகளோ இனி தூங்காதடா என்று ஒரு வேங்கையாக 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி தொடங்கி ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 232 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி அதிரடி காட்டினார். இந்த தேர்தலில் பல இடங்களில் பாமகவை பின்னுக்கு தள்ளியதே தேமுதிகவிற்கு பெரும் ஆறுதலாக இருந்ததோடு 8.4% வாக்குகளை பெற்று திராவிட கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்தது. இதனால் 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு இடம் கூட பெறவில்லை என்றாலும் 10% வாக்குகளை வாரியது தேமுதிக. கட்சி தொடங்கியதிலிருந்து நடந்த தேர்தல்களில் தனித்தே போட்டியிட்டு வந்த தேமுதிக முதன்முறையாக அதிமுகவுடன் இணைந்து 2011 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அந்த கூட்டணியில் 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக திமுகவை விட 6 இடங்களை அதிகமாக கைப்பற்றி 29 எம்எல்ஏக்களுடன் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவிற்கும் விஜயகாந்திற்கும் சட்டமன்றத்திற்குள்ளேயே மோதல் வெடிக்க அதிமுக தேமுதிக கூட்டணி முறிவை சந்தித்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக தோல்வியை தழுவ 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் ஒரு அங்கமாக இணைந்தது தேமுதிக. விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு சந்தித்த அந்த தேர்தலில் உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்தே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார்.
கட்சி தொடங்கி ஆரம்பத்தில் 8.4%, 10% என பெற்று வந்த தேமுதிக இந்த தேர்தலில் வெறும் 2.4% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. இறுதியில் மக்கள் நலக் கூட்டணி சின்னாபின்னமானது. கூட்டணிகளை அமைப்பதில் சிக்கலை சந்தித்தாலும் விஜயகாந்தின் பேச்சுகளும் சர்ச்சைகளானது ஒரு தனிக்கதை. பொது மேடைகளில் தூக்கி அடிச்சிருவம் பாத்துக்க என்று ஆவேசமாக அவர் பேசியது, அவரை மீம் மெட்டீரியலாக மாற்றி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்தது போன்றவை தேமுதிகவிற்கு பெரும் நெருக்கடியாக மாறியது. இதனைத் தொடர்ந்து 2019 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த போதும் ஒரு சீட் கூட வாங்க முடியாமல் தவித்தது தேமுதிக. கூட்டணி மாற்றம், நிர்வாகிகள் வெளியேற்றம் என தொடர்ந்து குளறுபடிகளை சந்தித்து வந்த தேமுதிகவிற்கு பெரும் இடியாக அமைந்தது கேப்டனின் உடல்நலக் குறைவு. தொடர்ந்து விஜயகாந்த் நிலை மோசமாகிக் கொண்டே சென்றதால் ஒரு கட்டத்தில் தேர்தலில் அவர் போட்டியிட முடியாத நிலை உருவானது. தேமுதிகவை அவரது மனைவி பிரேமலதா வழிநடத்தி வந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டார். அதே ஆண்டு விஜயகாந்தின் உடல்நிலை மிக மிக மோசமானதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இந்த கருப்பு சூரியன் மறைந்தது. இவன் கருப்பாயிருக்கான், இவனுக்கெல்லாம் எதுக்கு சினிமா என்று ஓரங்கட்டிய தமிழ் சினிமாவை காப்பாற்றிய கர்ணன், ஏழைகளின் கருப்பு எம்ஜிஆர், இப்படி கொண்டாடப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த். இவர் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதிலிருந்து மறையா தலைவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்.